அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, புது வருஷம் பராபவ வருஷம் இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனிமே வரக்கூடியது வரைஞ்சது 30 வருஷத்துக்கு நான் ஸ்டாப்பாக கொடுக்க போகிறார். உடனே ஆராய்ச்சி பண்ணாதீங்க இப்படி 30 வருஷம்னு, அது பிறகு பொழுதுபோக்கு பண்ணிக்கலாம். தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் 30 வருஷத்துக்கு கண்டினியூஸாக வரப்போகுது சேஞ்சஸ் லைஃப்பில். அப்போ தான் வாழ்க்கையில் மேலே மேலே தலைமுறை விருத்தி வந்துட்டே போகும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வச்ச இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாகும். இதை யார் சாதனை பண்ணால்? கும்பராசிக்காரரு. அதை யார் பண்ணால்? கும்பராசிக்காரர் சொல்கிற அளவுக்கு எல்லாத்துலேயும் எல்லா துறையிலும் உங்களுடைய சாதனை முன்னு நிற்கும், நம்பர் 1 நிற்கும். அது மட்டும் அவர் பாரு கும்பராசிக்காரர் அந்த பெருந்தன்மை அவர் பாரு அது எப்படின்னு சனீஸ்வரனுக்கு பெருந்தன்மை வருதுன்றது கும்பராசியில் தான் வரும். இல்லைன்னா அவனுக்கு தலைக்கோ எனக்கே துணுன்னு தான் இருக்க, நான் என்னத்தை செய்ய போகிறேன்னு ஒரு தாழ்வு மனத்தால் இருந்துடும். அந்த கும்பராசி ஜெயிச்சு காய்ச்சிடுவான், அலட்சியம் போட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி கும்பராசி நேரத்துக்கு சாதிக்கக்கூடிய விஷயங்களில் உலகத்துக்கு இன்னமே தான் அதிகமாக காட்ட போகிறீங்க. குடும்பத்தில் எப்படி ஒரு வழக்கை ஏற்றணும்னு இனிமேல் பகவானே கொடுத்துட்றான். தோஷத்தை அவன் கிளியர் பண்ணுறான். நீங்கள் கஷ்டப்பட்டு தோஷத்தை பாதிப்பை கர்மத்தை போக்கணும் அவசியமே இல்லை. தோஷத்தை கிளியராக குரு வச்சே போட்டுறாரு. போன வருஷம் ஃபுல்லாக குரு 17 வருஷத்தில் போட்டு ஒரு வழியை ஆக்கினார்ல. விதத்தில் உட்காந்து தோஷத்தில் பாம்பு தோஷம் போக்கிட்ட தடி தோஷம் போக்கினாரா இல்லையா உங்களுக்கு? இந்த விசுவாச வருஷத்தில் அதே கொடுத்து க்ளீன் ஆகிட்டார்ல. இப்போ உங்களுக்கு ஏது தோஷம் பாதிப்பு ஏது? நல்ல அருமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, பணத்தினுடைய அளவே தெரியாது, செல்வத்தில் பொருடுவீங்க. இத்தனை நாளாக லட்சாதிபதியோ இல்லை பிச்சாதிபதியோ இருந்திருக்கலாம். இனிமே கோடீஸ்வரர் மல்டி மில்லியனர் அப்படிம்பாங்க பொதுவாக. அதை மாதிரி லெவல் தான் ஆக போகிறீங்க. குடும்பத்துலேயும் சிறிய குடும்பம் இல்லை பெரிய குடும்பம் எங்களுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆக போகிற அளவுக்கு சொத்து பத்தங்களோட அருமையான வாழ்க்கையக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. பாரம்பரிய குடும்ப தொழிலை பண்ண போகிறீங்க, அதுவும் சொல்லிடுறேன். இதெல்லாம் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்திலே தெரிய ஆரம்பிக்கும்.